சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆக்சுவலாக +1 ஜியாகிரஃபி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 பாடம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாடம் பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பேரிடர் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதுமானது தான். இப்போ பார்த்துருமாங்க. ரைட், ஓகே. உயிர்கோளம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் வரும். அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாடத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ முக்கியமானதை பார்ப்போமாங்க. 1962 சீனா போர் நடந்துச்சுல. அப்போ கார்சன் என்பவர் சைலண்ட் ஸ்ப்ரிங் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். சரி, வெளியிட்டு போட்டோம். கார் வந்து போனது நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், சைலண்ட்டாக தான் இருக்கும். ரைட். அடுத்து வந்து யுனெஸ்கோ மனிதனும் உயிர்கோளமும் என்ற திட்டத்தை தொடங்கியது. யுனெஸ்கோ ஃபஸ்ட்டு அதை யுனெஸ்கோ தொடங்கிருச்சு. மனிதனும் உயிர்கோளமும். மனிதன் எங்கே 71 வயசு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது. உயிர்கோளம் என்ற சொல், பயோஸ்பியர் என்ற சொல் கிரேக்க சொல்லிருந்து தோன்றியது. ரைட், ரொம்ப சந்தோஷம். கிரேக்க சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா உயிர்கோளம் என்ற வார்த்தை முதலாக எட்வார்ட் சுயஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எட்வார்ட், இந்த உயிர்கோளங்கிற வார்த்தையவே எட்வார்ட் சுயஸ் சுயமாக ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. உயிர்கோளம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லாம் சேர்ந்து தான் உயிர்கோளம். இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் உயிர்கோளம்னு சொல்கிறோம். பாறை கோளம் படித்தோம், நீர்கோளம் படித்தோம். ரைட்டு, ஓகே. அடுத்தது பாருங்கள். சூழ்நிலை மண்டலம் என்ற வார்த்தை டான்சி என்பவரால் பயன்படுத்து. சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம டான்ஸ் ஆடணும். ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறோம், சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல என்ன பண்ணோம், டான்ஸ் ஆடணும்ல. 1935 ரொம்ப முக்கியமான இயரும் கூட. அதான் சூழ்நிலை மண்டலம். இப்போ தான் கல்யாண மகளுக்கு போகிறாங்களே, டப்புன்னு பாட்டை போட்டு டக்கு டான்ஸ் ஆடிடுறாங்களே எல்லோரும். அதான் சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல டான்ஸ் ஆடிடுங்க எல்லோரும். அடுத்து பார்ப்போம். ஓகே. முதல் நிலை நுகர்வோர், 2ஆம் நிலை நுகர்வோர், 3ஆம் நிலை நுகர்வோர், அனைத்துண்ணி, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். முதல் நிலை நுகர்வோர்னா தாவர உண்ணி, 2ஆம் நிலை நுகர்வோர்னா மாமிசம் சாப்பிட்றது, 3ஆம் நிலைனா வேட்டையாடி சாப்பிட்றது, அப்படின்னு அனைத்துண்ணினா எல்லாத்தையும் இது பண்ணுறது, அது எல்லாத்தையும் சாப்பிட்றதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். உணவு சங்கிலி எல்லாம் தெரியும். அடுத்து ரொம்ப ஈஸியானதெல்லாம் நம்ம வாச்சிட்ருக்கூடாதுங்க. நமக்கு அது எந்தது கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த ஏரியா தான் நம்ம பார்க்கணும். என்ன சார் போய்கிட்டே இருக்குது, 4 பக்கம் 5 பக்கம் தாண்டி போயிட்டீங்க. அதான்ப்பா எது தேவையோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பேன், விட மாட்டேன். மேல் ஒட்டு கணுக்காளி, அதுனியா மேல் ஒட்டு கணுக்காளினா ஒரு ஒட்டு மீன்கள், முக்கியமாக நீர்வாழ் கணுக்காளி உயிரினமாகும். மெல்லுடலிகள் அப்படின்னா இது முதுகெலும்பு இல்லாத மென்மையான உடலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெருசாக நமக்கு ஒன்றும் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் தெரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு கொஸ்டின் வந்துட்டா மேற்கு தொடர்ச்சி மலை என்னென்ன, நீலகிரினா என்ன, நமக்கு தெரிஞ்சதாகத்தே வரும். அதனால தான் தேவையானதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். என்ன சார் இந்த படத்தை 5 நிமிஷத்தில் முடிச்சு பிடிக்கும் போல இருக்குது. இருங்கப்பா, எனக்கே பதட்டமாக இருக்குது. என்னடா மார்க் பண்ணோம் எல்லாத்தையும் வரவே மாட்டேதுன்னு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது விலங்குகளுடைய பெயர்கள். சிறுத்தை இருக்குது, காட்டுக்குள்ளே நரி இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு இந்த வரணும்ல. புல்வெளிகள் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் ஸ்டெப்பி. நல்லா பாருங்கள், ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் ஸ்டெப்பி. அப்போ ஐரோப்பாக்காரவங்களும் ஆசியாக்காரவங்களும் கொஞ்சம் தொப்பி போட்டுக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வட அமெரிக்கா, இந்த கனடா, அமெரிக்கா அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் பிரைரி, அவங்களாம் வந்து ஒரு ப்ரீமியம்னு வச்சுக்கோங்க. ப்ரீமியமான பொருளை தான் யூஸ் பண்ணுவாங்க அமெரிக்காக்காரவங்களாம் அப்படின்னு. தென் அமெரிக்கானா பாம்பாஸ். தென் அமெரிக்காவில் தான் காடுகள் அதிகமாக இருக்குது, அப்போ பாம்பு அதிகமாக இருக்கும். தென்னாப்பிரிக்கா அவங்க வந்து வெல்ட் அடிக்கிற வேலைக்கு போயிட்டுருக்காங்க, பாவம் வேலை வாய்ப்பு இல்லாமல். வெல்டஸ். ஆஸ்திரேலியா, ஆஸ்தினா சொத்து நிறையா இருக்கும், ஆனால் டவுசரை போட்டு சுற்றுவாங்க. டவுன்ஸ்னு வச்சுக்காங்க. அடுத்து ஹங்கேரி, புஸ்டா. ஹங்கேரி ஏரி பஸ்ஸுன்னு வச்சுக்காங்க. பஸ்ஸில் ஏறி அந்த சீட்டை பிடிக்கணும், அதான் ஹங்கேரினா புஸ்டா. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சாங்க. ரைட், ஓகே. அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் தான் சகாரா பாலைவனத்தில் மிக கடினமான நடைப்பந்தயம் நடைபெறுகிறது. ஏப்ரல் மாதம் நடத்துகிறாங்க சகாரா பாலைவனம், வேணால் கலந்துக்காங்க. வெள்ளை கீரி அப்படின்னா எர்மைன், ஒரு சிறிய பாலூட்டிங்கிறாங்க, அது எர்மைன்னு சொல்கிறாங்க. நம்ம எருமன்னு சொல்கிறோம், கருப்பு கலரில் இருக்கிறத. அடுத்தது இல்லை, விலங்குகளோட பெயர்கள் தான் இருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாக்ஸ் வரும் ஒரு இடத்துல. இந்த பாருங்க, 1999 சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையத்தின் புத்தகம் வளமயம் உலகிலேயே அதிக வளம் கொண்ட உயிரியல் அழிந்து போகும்னு சொல்லி ஒரு பெரிய 34 உயிர்கோள வளமையில் அடையாளம் காண்பித்துள்ளது. இந்த புத்தகம் தாங்க
1999ங்கிற புத்தகம் ஒடிசாவில் பஞ்சம் வந்தபோது வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் இங்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு நடந்திருக்கு. இவ்வளவு ஒரு உயிர்கோள பாதுகாப்பு இதெல்லாம் இருக்குது, வளமயங்கள் இருக்குதுன்னு அடையாளம் காமிச்சிருக்காங்க. குஜராத்தில் இருக்கிற ஆசிய சிங்கம் தான் குஜராத்தில் உள்ள கிர் காடுகளில் உள்ள மட்டும் வாழக்கூடிய ஆசிய சிங்கம். கங்குல் என்று அழைக்கப்படும் காஷ்மீர் கலைமான் பாருங்கள், கங்குலின்னு சொல்கிறோம்ல, கங்குலி அவருக்கு பாகிஸ்தான் மேட்ச்னால் பயங்கரமாக ஆடுவார். அப்போ காஷ்மீர் கலைமான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், சிங்கவால் குரங்குகள். இதெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமே இதெல்லாம் காணப்படுகிறது. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, சர்வதேச உயிர் பாதுகாப்பு மையம் 1987 வெர்ஜினாவில் ஆரம்பிக்கப்பட்டது. 77 நாடுகள் இருக்காங்க. 1500 இடங்களை பாதுகாக்கணும்னு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படின்னு. 1987. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட ரொம்ப மைல்யூட்டாக போக வேண்டியதில்லை. 1964 நேரு இறந்தார் பார்த்தீங்களா, அப்போ நிறுவப்பட்ட அச்சுறுத்தப்பட்ட இனங்களின் சிவப்பு பட்டியல், சிவப்பு புள்ளி விவர பட்டியல் என்று அழைக்கப்படும். ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, அதை சிவப்பு பட்டியல், அதாவது சிவப்பு அச்சுறுத்தல் பட்டியல்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. 1964 தான் உருவாக்குனாங்க. அதன் மூலமாக விலங்குகள் இன்றைக்கி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விலங்கு சிவப்பு பட்டியலை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது அழிஞ்சு போயிடும், சீக்கிரம் பாதுகாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எப்படி அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, வேட்டையாடுறது மூலமாக இந்த மாதிரி இன அறிமுகங்கள், வாழிட அழிவு, ஏதோ ஒன்று அழியிறதுக்கு நமக்கு தெரியாதா? நம்ம போய் கொடைக்கானலில் போகும்போது பிளாஸ்டிக்கை போட்டு போயிடுறோம், அதை விலங்குகள் தின்னுட்டு இறந்து போயிடுது. இந்த இருக்குங்க பாக்ஸு, அதுக்கு தான் இதுக்கு வந்தேன். 1972 தெரியும், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். பிரதமரை தலைவராக கொண்டதான் தேசிய வனவிலங்கு வாரியம். தேசிய வனவிலங்கு செயல் திட்டம் 2002-2003 முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது பாருங்கள், புலியியல் காப்பகம் 73 புலி. அடுத்து முதலை 75, முதலை பண்ணைக்கு போனால் 5 ரூபா டிக்கெட்டு. காண்டாமிருகம் 7.5 கூட்டிடும் 1987. யானைகள் 88, இதுவே யானை மாதிரி தான் இருக்குது. 2 யானை எப்படி வச்சுக்காங்க. கடல் ஆமைகள் 999, அவனது 999, 3 ஆமை வச்சுக்காங்க. 999னா ஆமை ரைட்டாங்க, அவ்வளோதான். யானைனா 88. பனிச்சிறுத்தைக்கு ஒன்றும் போடலை, ரொம்ப சந்தோஷம். காண்டாமிருகம்னா 7, முதலைக்குன்னா 5. புலியியல் காப்பகம் அது 1973 தெரியும், ஏன்னா 72 ஆரம்பித்த பின்னாடி புலியியல் காப்பகம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க ரைட்டாங்க. இந்தியாவில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், இதெல்லாம் பெருசாக நம்ம இவ்வளோ டேட்டா அக்யூரேட்டாக போக வேண்டியதில்லை, டெட்டுங்கிறனால இவ்வளோ அக்யூரேட் டேட்டா போக வேண்டியதில்லை. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா தெரிஞ்சுக்கலாம். 1936 ஹேய் தேசிய பூங்கா, ஹெய்லி சார், ஹேய்னு வச்சுக்கலாம். உத்தரகாண்டுக்கு போவான் அப்படின்னு வச்சுக்கலாம். தற்போது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா என்று அதை மாற்றிட்டாங்க ஜிம்முன்னு. ஜிம்முக்கு போவோம், உத்தரவு வாங்கிட்டு வாங்க, அம்மாட்ட சொல்லிட்டு வா, அதான் முதல் தேசிய பூங்கா. வேலை முடிஞ்சு வச்சு 36 வயசில் ஜிம்முக்கு போகிறோன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. 36 வயசில் நம்ம ஜிம்முக்கு போகிறோன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இது ஜஸ்ட்டு பார்த்துக்காங்க, ரொம்ப அக்யூரேட்டாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். வேடந்தாங்கல் 1798 இதை வந்து கிராம மக்கள்லாம் பேசி, இது என்னப்பா இந்த ஊரில் நிறையா பறவைகள் வருது என்னன்னு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. 1700 வெள்ளைக்காரன் பீரியட்லேயே ரெடி பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்காங்கவே. அடுத்து GIS மூலமாக தான் இந்த கேப் அனாலிசிஸ், இடைவெளி பகுப்பாய்வை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க, ஏன்னா இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு. சிறுத்தை புலி ஆப்பிரிக்கா ஆசிய கண்டங்களில் வாழும் முக்கியமான விலங்கு. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், முடிஞ்சு போச்சு, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை ரைட்டாங்க. ஸோ தேங்க்யூ +1 புக்கு இதுவே போதுமானது. அடுத்து +2 புக்கையும் கொஞ்சம் கொடுக்குறேன், அதையும் கொஞ்சம் லைட்டாக ஓரலாக பார்த்துக்காங்க. ரொம்ப ஈஸி தான். 6th to 9th கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க. 6th to 9th நல்லா அங்கே ஜாக்கிரதை படிச்சிட்டாலே நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூப்பா.